இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் ஆப்ஜெக்ட். இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ளட்டரில் ரொம்பவே முக்கியமான டாபிக். அண்ட் இதில் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ளட்டரில் நம்ம ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம், அதுக்குள்ளே நம்ம மெத்தடை கால் பண்ணி அது மூலமாக கன்ஸ்ட்ரக்டரை எப்படி பாஸ் பண்ணுறது, அண்ட் ஒரு கிளாஸ் அண்ட் மெத்தட் இந்த ரெண்டை வச்சே நம்ம தேவையான கன்ஸ்ட்ரக்டர் அதாவது பாராமீட்டர் அந்த மாதிரி பாஸ் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை எப்படி கொண்டு வர்றது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இது ரொம்பவே முக்கியமான டாபிக். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லாருமே வீடியோ லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் கிரியேட் பண்ணிடலாம். கிளாஸ் எப்போவுமே கிளாஸ் நேம் வந்து கேப்ஸில் தான் ஆரம்பிக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டுருந்தேன். ஓகே, இப்போ கிளாஸ்க்குள்ளே நம்ம ஒரு மெத்தடை கால் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அந்த மெத்தடை வச்சு அந்த மெத்தடை நம்ம வந்து ஒரு அவுட்புட்டுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ மெத்தடுங்கும் போது நம்ம சும்மா ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். void say hi, சும்மா ஒரு மெத்தடு, சும்மா நானே ஒரு நேம் கொடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. print hi Dilip. ஓகே, இப்போ இதில் என்ன அப்படின்னா, நார்மலாக யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு ஃப்ளட்டரில் நம்ம ஒரு விஜெட் க்ரியேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தடை மட்டும் ஒரு மேலே நம்ம க்ரியேட் பண்ணி வைப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த ஒரு நேமை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்து கால் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே உள்ளது பிரிண்ட் ஆகிரும். ஓகேங்களா, ஆனால் இப்போ இங்கே எப்படி இருக்குன்னா, ஒரு கிளாஸ் இருக்குது, கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். அப்போது நமக்கு இந்த பிரிண்ட் இருக்குல்ல, ஹாய் திலீப் அப்படிங்கிற நேம் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஆனால் இது எதுக்குள்ளே இருக்குன்னா, கிளாஸ்க்குள்ளே இருக்குது. அப்படின்னா கிளாஸ்க்குள்ளே போய் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா, இப்போ என்ன மாதிரி கால் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் அதை கால் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு டாட். இப்போ மெத்தடோட நேம் என்னென்னா சே ஹாய். சே ஹாய். ஓகேங்களா, ஸோ இதை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரன் கொடுத்துடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், ஹாய் திலீப் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிட்டு. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். ஒரு கிளாஸ் கால் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம் அப்படின்னா, அதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி மெத்தட் மூலமாக நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ரொம்பவே, அதாவது கிளாஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஃப்ளட்டரில். ஆனால் நம்ம வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இதுவே இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டு நீங்கள் போட்டோமா, இதை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இப்போ இதே ஸ்டூடெண்ட் அப்படி இந்த நேம் அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு எஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நேம் நம்மளே கொடுக்குறது தான். ஓகேங்களா, ஸோ என்ன நேம்னு கொடுத்துட்டு இங்கே போட்டிருக்கீங்கள, இதை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே நம்ம அதை போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இந்த எஸ் இருக்குல்ல, அதை மட்டும் இங்கே கால் பண்ணால் போதும். ஸோ இப்படியும் பண்ணிக்கலாம். நமக்கு எது வசதியோ, நம்ம ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை அப்படியே போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் காப்பி பண்ணியும் வைக்கலாம். இல்லை இதை ஜஸ்ட்டு ஓவராலாக ஸ்டோர் பண்ணிவிட்டு வெறும் இந்த எஸ் டாட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா, ஸோ நமக்கு ரிசல்ட் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. நமக்கு என்ன இது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து கிளாஸ் இப்படி தான், இதோட ஸ்ட்ரக்சர் இது தான். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணோன்னா இதுதான். இதை மோஸ்ட்டாக நம்ம வந்து இப்போ ப்ரொவைடர் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ ஒரு நோட்டிஃபை லிசனர் இதுக்குள்ளே போடுவோம், ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம அந்த மாதிரி ப்ரொவைடர் அந்த மாதிரி இதுக்கெலாம் ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா, கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் ஆப்ஜெக்ட். இது எப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அதாவது ஒரு பாராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணி அதை நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இப்போ எப்படி கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா, கிளாஸுக்குள்ளே ஒரு பாராமீட்டரை பாஸ் பண்ணுவோம். அதுதான் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க, பாராமீட்டர் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டரை பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது என்ன மாதிரி க்ரியேட் பண்ணணும்னா, ஒரு கிளாஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போது இதில் நான் ஒரு கிளாஸ் இங்கே வந்து நான் ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரிங் நேம். ஓகே, அதே மாதிரி இன்டீஜர் ஏஜ்னு ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து பாராமீட்டர். இதுக்கு வந்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுவோமா. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் என்ன அப்படின்னா, இந்த கிளாஸ் நேம் இருக்குல்ல, இதை அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த எரர்லாம் ஏன் அடிக்கணும், நம்ம கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் போயிடும். ஓகேங்களா, ஸோ நம்ம க்ரியேட் பண்ண வேரியபிளுக்கு
எத்தனை வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ அத்தனைக்கும் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் போடணும். ஓகேங்களா? ஸோ திஸ் டாட் நேம். மோஸ்ட்டாக இது நம்ம ஸ்டேட்ஃபுல்லஸ் விஜெட்லலாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி தான் கொண்டு வருவோம். ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு பாஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு வருவோம். திஸ் டாட் ஏஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆக வேண்டிய இடம் என்ன, பிரிண்ட் இங்கே தான் போட்டிருக்கோம். ஸோ இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆனால் போதும். ஓகே, இப்போ நேம், நெக்ஸ்ட்டு ஏஜ், ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ரன் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே நமக்கு எதுவுமே டிஸ்பிளே இப்போ நமக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆக போகிறதில்ல. ஏன்னா நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டர் எதுக்குமே நம்ம வேல்யூ கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இது எரர் தான் வரும். இங்கே பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த நேமுக்கோ ஏஜுக்கோ வேல்யூ கொடுக்கல. எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த கிளாஸ் நேம் வழியாக தான் நம்ம அனுப்ப முடியும். இப்போ இங்கே கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த வேல்யூவெல்லாம் நம்ம எங்கே பாஸ் பண்ண முடியும்னா இந்த இடத்துல தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணால் தான் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல ஐ மீன் இங்கே பாஸ் பண்ணுற ஒவ்வொரு வேல்யூவும் இங்கே எடுத்துகிட்டு வரும். இங்கே எடுத்துகிட்டு வர்றது நம்ம எங்கே போட்டிருக்கோமோ அங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதை எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னா இதுதான் கிளாஸ் நேம். இங்கே தான் கிளாஸ் நேம் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இந்த இடம் தான், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸ் நேமில் ஓப்பன் பண்ணியிருக்கோன்னா இந்த கிளாஸ் நேமே எங்கே கால் பண்ணுறோமோ அங்கே நம்ம போட்டால் போதும், நீட்டாக நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம். இப்போ ஜஸ்ட்டு நேமுக்கு வந்து நேம்னு போடுறேன். ஏன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கிறனால ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன். கமா போட்டுக்கிறேன். கமா போட்டுட்டு ஏஜுக்கு வந்து 24 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு செமிகோலன் வைக்கணும். ஸோ வைக்காமல் விட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் செமிகோலன் போடல, செமிகோலன் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கர்லி ப்ரைஸ் போட்டிருக்கோம்ல, அந்த கர்லி ப்ரைஸ் போட்டோம் அப்படின்னா இந்த திஸ்ஸுக்கு முன்னாடி ரெக்யூர்ட் அப்படின்னு போடணும். ஓகேங்களா? இப்படி ரெக்யூர்ட் அப்படின்னு போடணும். இப்படி போட்டால் மட்டும்தான் இந்த இதில் எரர் போகும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ ரெக்யூர்மெண்ட் தேவையில்லை, அதாவது அது தேவைன்னா மட்டும் போட்டால் போதும். அதனால் நான் இப்போதைக்கு கர்லி ப்ரைஸை எடுத்து விட்டுருந்தேன். ஜஸ்ட்டு இதை மட்டும் ரன் பண்ணி விட்டு காட்டிக்கிறேன். ஸோ எடுத்துக்கிறேன் கர்லி ப்ரைஸஸை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம அனுப்பின எல்லாமே பிரிண்ட் ஆகிட்டு. ஓகேங்களா? நேமுக்கு வந்து நேம்னு கொடுத்துருக்கேன், நான் வேறு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பாஸ் பண்ண நேமுக்கு பதிலாக ஸ்ட்ரிங்கில் வந்து திலீப்னு அனுப்பணும், ஏஜ் 24 அனுப்பணும். ஸோ அது எல்லாமே நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிரிண்டில் வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு கிளாஸுக்குள்ளே நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அனுப்பி நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து எந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே பண்ண நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இதை நான் சொன்ன மாதிரி தான், இதை இப்படியும் நம்ம எஸ் டாட் இந்த மாதிரி வச்சு பண்ணிக்கலாம், இப்படி டேரெக்டாகவும் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம எங்கே கால் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம கரெக்டாக நம்ம இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் ஒரு மெத்தடை எங்கே கால் பண்ணுறோமோ அங்கே கரெக்டாக கால் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துடும். அண்ட் மற்றபடி பாஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான், நம்ம ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோவில் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்க்ரீன் விட்டு இன்னொரு ஸ்க்ரீன் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி தான் பண்ணுவோம். இப்போ ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அதுக்கு அடுத்த ஸ்க்ரீனுக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுவே நம்ம ஒரு 4-5 ஸ்க்ரீன் தள்ளி நம்ம அனுப்புகிறோம் அப்படிங்கும்போது நாம் வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுவோம், ஆனால் இந்த மாதிரி பாஸ் பண்ண மாட்டோம். ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் மூலமாக ஸ்டோர் பண்ணி அனுப்புவோம். ஓகேங்களா? ஸோ அது அடுத்தடுத்த வீடியோவில் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ஃப்ளட்டரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இதில் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டாலே நீங்கள் அழகாக பண்ணிடுவீங்க ஃப்ளட்டரில் உள்ள எல்லாமே. ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.